ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காலையில் கிச்சனை எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், மற்ற வேலைகளும் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்போவுமே வீட்டில் இருக்கிற பெண்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. இப்போ ஈஸியாக சமையலெல்லாம் முடிச்சுட்டு நம்மளும் நமக்கான நேரத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் நைட்டே கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதனால் எனக்கு காலையில் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா சுத்தமாக இருக்குது. இப்போ காலைல டிஃபனு, லஞ்சு இதெல்லாம் நான் அப்போதைக்கு அப்போவே செஞ்சுருவேன். அதனால் ஈஸியாக வேலையிலும் முடிச்சிருவேன். இப்போ நான் பருப்பு செய்ய போகிறேன். இன்றைக்கி பச்சை பயிறு. இதை வறுத்தும் நம்ம பண்ணலாம். ஆனால் கடைகளில் வறுத்தும் நம்மளுக்கு கிடைக்கும், வறுக்காமலும் கிடைக்கும். வறுக்காமல் பண்ணுறதை விட வறுத்து பண்ணது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வறுத்து பண்ணி பாருங்கள் நீங்களும். லைட்டாக ஒரு வறுத்துட்டு குக்கரில் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் வர்றதுக்குள்ளே நம்ம மற்ற வேலை ஏதாவது பார்த்துக்கலாம். நான் டிஃபன் வேலையும் முடிச்சுட்டேன். அது உங்களுக்கு நான் வீடியோவாக போடலை. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இப்போ குக்கர் விசில் வந்துருச்சு. குக்கர் விசில் இறங்குறதுக்குள்ள நம்ம ஒரு டீ போட்டு நான் குடிச்சிட்டு வந்துட போகிறேன். எப்போவுமே பெண்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, ரெஸ்ட் எடுக்கவே மாட்டாங்க. நம்ம வீட்டில் தானே இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கும் ரெஸ்ட் வேணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ஈஸியாக கிச்சன் வேலைகளை முடிச்சுட்டு துவைக்கிறது, வீடு பெருக்கிறதெல்லாம் ஈஸியாக வேலை முடிச்சிடும். இந்த மாதிரி நமக்கான வேலை நேரத்தை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளும் நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் கிடைக்கிற நேரத்தில். இப்போ விசில் இறங்கிருச்சு. நான் அதை தாளித்து கொட்டி எடுக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் மல்லி, அப்புறம் 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதை குழம்பு விசில் விட்ட குழம்புல சேர்த்திட்டு அதை கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன். எப்போவுமே கிச்சன் க்ளீன் பண்ணுறதை மொத்தமாக செய்யாதீங்க, செய்ய முடியாது. நீங்கள் நைட்டே டின்னர் முடிச்சுட்டு அந்த கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் கவுண்டர் டாப்பு எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா மொத்த வேலையிலையும் மொத்தமாக செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் சமையலையும் பார்த்துட்டு இந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேலைகளை நைட்டு பண்ணிங்கன்னா காலையில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சிலர்லாம் டிஃபன் ஒரு நேரம் செய்வாங்க, லஞ்சுக்கு தனியாக, டின்னருக்கு தனியாக செய்வாங்க. அவங்களுக்கு வேலைகள் மொய்யாது. நீங்கள் நான் டிஃபன் லஞ்சு ஒட்டுக்காவே செஞ்சுருவேன். ஈஸியாக அந்த காலை வேலை எல்லாமே முடிஞ்சிடும். மத்தியானம் அடுப்புக்கு எனக்கு வேலையே இல்லை, டின்னருக்கு மட்டும்தான் கிச்சனுக்கு வேலை. அந்த மாதிரி நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வேலைகளை நீங்கள் சுலபமாக முடிச்சிடலாம். இப்போ நான் பருப்பு கடைஞ்சி எடுத்துகிட்டு ஒரு கொதி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு மல்லித்தலை தூவி இறக்கி வச்சிடலாம். வேணும்னா உங்களுக்கு பருப்பு அதிகமாக வேணும்னா பருப்பு வேக வச்ச தண்ணியை அது கூட சேர்த்து எடுத்துக்கலாம். அந்த பருப்பு வேக வைக்கிற டைமில் நான் குக்கரில் சாப்பாடு வச்சுட்டேன். ரசம், பொரியல் எல்லாமே பண்ணியாச்சு. அது உங்களுக்கு நான் வீடியோவில் போடலை. இப்போ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுது. மேலே கிச்சன் தான் க்ளீன் பண்ணோன்னு பாருங்கள். கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணி ஆல்ரெடி சுத்தமாக தான் இருக்குது. சிங்கில் கொஞ்சமான பாத்திரம் தான் எனக்கு சேர்ந்துருக்குது. இப்போ இதெல்லாம் நான் கழுவி எடுத்துக்க போகிறேன்.
கழுவி எடுத்து இந்த கூடையில் போட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் எப்பவும் போல். இப்போ வந்து இந்த பாத்திரங்களை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சுது. சிங்க்கும் ஃப்ரீ ஆயிருச்சு. பாத்திரத்தையில் கழுவி இந்த மாதிரி பெரிய கூடையில் போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து பாத்திரம் கழுவும் போது வந்து கீழே ஒரு மேட் போட்டு நின்றுக்கங்க. ஒரு சிலருக்கு வந்து டைல்ஸ் எல்லாம் சேராது, கால் வலி எடுக்கும். ஒரு மேட் போட்டு நின்றுக்கங்க. அப்போ தான் வந்து கால் வலிக்காது. சமைக்கிறது கொஞ்சம் ரொம்ப நேரம் செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு வந்து டயர்ட் ஆகாது. ஈஸியாக வேலைகளையும் முடிச்சுட்டு நீங்கள் வந்துடலாம். இப்போ வந்து என்னோடய சிங்க்கு வேலை எல்லாமே முடிஞ்சுது. இப்போ நான் வந்து சிங்க்கை வந்து ஒரு ஈரத்துணி வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அந்த சிங்கில் ஒன்றும் இல்லை, அதிகமாக அழுக்கும் சேரல அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுனால. அதே மாதிரி அடுப்புலேயும் எந்த அழுக்கும் இல்லை. விசில் விட்டு அந்த தண்ணி சிந்தினது தான் அதில் பிடிச்சிருக்குது. அதை மட்டும் நான் தொடச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அழுக்கு இருக்குது. அதை மட்டும் நான் ஈரத்துணி வச்சு தொடச்சி எடுத்துக்க போகிறேன். மற்ற எந்த வேலைகளும் இல்லை. பாருங்கள், ஈஸியாக அடுப்பு க்ளீன் ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ வந்து எல்லாமே கிச்சன் நீட்டாகிடுச்சு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்கள் வேலைகளும் ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்களும் ரெஸ்ட் எடுக்கலாம், மற்ற வேலைகளையும் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.